அடுத்த கோயில் வந்திருக்கான் அவன். நான் சொல்ல இவன் எங்கள் டீமில் இவன் ஒரு சாமியார். டூருக்கும் கூட்டின்னு வருவான். 9 கோயில் காட்டுவான். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் காட்டுவான். நான் ராசிக்கலாம் கழுவி ஊற்றி அசிங்கமாக திட்டி இப்போ கொஞ்சம் மாறிக்கான். இந்த ட்ரிப்பில் எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா ஒர்க்கர்ஸ் கூட்டு வந்திருக்கான். அதனால் என் வாய் கட்டப்பட்டுள்ளது. அது சென்னைக்கு போனோன்னே என் வாய் அழுக்கப்படும். அப்போ பதம் பார்க்க வேண்டியதான் அவனை. இது ஏதோ மகாலட்சுமி பீடம். இங்கே காஃபி ஷாப் சூப்பராக காமிக்கிறோமாங்க. இந்த இடத்துல ஒரு ஹைடெக்காக பாஷா வைப்பாக ஒரு காஃபி ஷாப். இதான் அந்த கோயில், ஸ்ரீ மகாலட்சுமி பீடம். டைமிங்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் டைமிங். 2 மணிக்கு க்ளோஸு. அங்கே மேலே அழகாக தெரிஞ்சுவாங்க. அதான் அந்த கோயில், சின்ன கோயில், சூப்பராக இருக்கும். நோ ஃபோட்டோ ஷூட் ஆல் அலவுட். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்துங்க, உள்ளே நோ ஃபோட்டோ ஷூட்ஸ். கோயில் பார்த்தாச்சு. அத்தை நான் பழனி வியூ பாயிண்டாடா. அடுத்த எங்கள் பழனி வியூ பாயிண்ட் இல்லையா? அது போகிற வழி தான் பழனி வியூ பாயிண்ட். ஃபுல்லாக இங்கே செம்ம வெயில் அடிக்குது. இருந்தாலும் அப்படியே மிஸ்ட் கிராஸ் ஆகுது எங்களை. மேலே பார்த்தா தெரியுதாவும் தெரியல. இங்கே அப்படியே செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டான பசுமை பள்ளத்தாக்கு வந்துருக்காங்க. இதையும் நாங்கள் ஏற்கனவே சஃபிஷியன்ட் வாட்டி காமிச்சதுனால நாங்கள் உள்ளே போகல. நான் நவீன இங்கே நின்ட்டோம், ரவி நான் இங்கே நின்ட்டோம். மற்றவங்களாம் போயிருக்காங்க. சரி, அது நாங்கள் வரத்துக்குள்ள ஏதாச்சும் நொறுக்கு தீனி சாப்பிட்லான்னு நொறுக்கு சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கள் லஞ்சு பிரெட் ஆம்லெட், மேகி அந்த மாதிரி சாப்பிடுவோம். பிரெட் ஆம்லெட் 3 பிரெட் ஆம்லெட்டு 2 மேகி. இந்த ஹோட்டலுக்குள்ளே இப்போ பிரெட் ஆம்லெட் சாப்பிட முடிக்கிறதுக்குள்ள ரோடே மறைஞ்சிச்சு. வழி தெரியாத அளவுக்கு மிஸ்ட் காட்டுறோம் பாருங்க. தட் இஸ் கொடைக்கானல். இப்போ இவ்வளோ நேரம் பள்ளின்னு வெயில் வச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தா அப்படியே மிஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இந்த காரே தெரியாத அளவுக்கு மிஸ்ட் இருந்துச்சு. அவ்வளோ மிஸ்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கலையுது. பசுமை பள்ளத்தாக தான் ஒன்றும் இருக்கிறோம். இல்லை லஞ்சு மிஸ்டாங்க. சாப்பிட்றோம். இங்கே தான் சாப்பிட்றாங்க. பில்லர் ராக் ஃபுல்லாக மிஸ்டி. இது மேலே அது புகை போடுது அப்படி மிஸ்டி. வாங்க வாங்க. பாருங்க எப்படி பில்டிங்ல மறைஞ்சிருச்சு சுத்தமா. இந்த பசுமை பள்ளத்தாக்கு அப்புறம் குணா கேவ்ஸு நான் போனேன். நான் போல தூங்கிட்டேன் நேரம். பைன் ஃபாரஸ்ட்ல குணா குகை அப்புறம் பில்லர் ராக்ஸு எல்லாம் போனாங்க. நான் போல தூங்கிட்டேன். இப்போ பைன் ஃபாரஸ்ட்ல நவீன் கூப்பிட்றான் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் இதுதான் டஃப்பான ஒரு இறங்கி ஏறுறது. சரி போயிட்டு நண்பனோட சேர்ந்து 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி அடுத்தது ஒன்று அமோயஸ் பாயிண்ட்டு லேக்கு. போகிறதுக்குள்ள லேக்கு பார்த்து ரொம்ப டவுட்டு தான். பார்க்கலாம். எல்லா சைட்ஸையும் பார்த்தாச்சு. செம்ம டயர்டு. ஒரே நாளில் இத்தனை பிளேஸ் பார்க்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக லேக் வந்திருக்கோம். போட்டிங் போல் லேட் ஆகிடுச்சு. 5 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 5:30 6 க்ளோஸு. இனிமேல் போய் இல்லை, கூட்டம் பயங்கரமாக நிற்கிது. பொங்கல் ஹாலிடேஸ் இல்லையா? அப்படி லேக் வந்துட்டோம். லேக் பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு சேனை சாப்பிட்டு போக வேண்டியது தான் பிளானு. இதை குட்டி ஷாப்பிங் பண்ணாங்க அந்த கடையில். அந்த குள்ளா எல்லாம் வாங்கினாங்க. முடிச்சுட்டு இங்கேருந்து போகலாமா? டீ குடிக்கிறதா.
லேக்கு போல. ஆனால் நம்ம ஃபேவரட் டீ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. லக்கிலி எங்களுக்கு பார்க் பண்ண இடம் கிடச்சிருக்கு. டீ குடிக்கணும். சூட டீ, சுட டீ. A beautiful lake as usual. அப்புறம் நம்ம ஃபேமஸ் விமலா அக்கா கடை, டீ கடை. விமலா அக்கா டீ ஸ்டால் இறக்க ஆரம்பித்து விட்டது. இனிதே இந்த நாள். அப்படி இல்லை, ரூம் போய் அங்கெல்லாம் பண்ணிச்சுன்னா நேற்று ஷோ யூ ஆரன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ரூமில் போய் மீட் பண்ணுறவங்கள. Hey, hi friends. Good morning. ஆனால் நேற்று டே 3 நான் ப்ராப்பராக முடிக்கவே இல்லை. ஹாய், ப்ராப்பராக முடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக யார் அவர்? ராஜேஷா?
ஸோ இந்த வீடியோ நான் இப்போ தான் முடிக்க போகிறேன். டே 4 மார்னிங் மணி ஒரு 7 போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டே 3 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? See you in day 4. Bye.